நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 12 மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பனை பிடிச்சிட்டு வந்தா அவன் ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை பாருங்க. அதனால் அவன் விட்டுட்டு ஓடிடுவான். ஓநாய் வரும்போது தன்னை காப்பாற்றிட்டு ஓடிடுறான். சொல்கிறாரு, நான் ஆட்டுக்கு சொந்தக்காரன், நான் ஓடுறது இல்லை. அவன் மாதிரி நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறேன்டார். அப்புறம் 14 நான் என் நல்ல மெய்ப்பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்னுடையவைகளை என்னுடைய ஆடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆடுகளுக்கு என்ன தெரியுன்றார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இப்போ கவனிங்க, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேணும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். என்ன சொல்ல விரும்புகிறேன், என்ன சொல்கிறாருங்க, இந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் மட்டும் இல்லாமல், அதாவது அவர் பேசி கொண்டிருக்கிறப்ப அவருடைய சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள்லாம் இருக்காங்க. சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இந்த தொழுவத்தில் இப்போ இருக்கிற ஆடுகள் என்னுடைய ஆடுகள். இது இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. இதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. புதிய ஏற்பாடை வாசிக்கும்போது, இயேசுடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். வேறு ஆடுகள் எனக்கு இருக்குது. 17ஆம் அதிகாரத்தில் யோவானில் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறார். பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு இவர்கள் மூலமாய் நாளைக்கு சுவிசேஷத்துக்காக போகிற மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்றார். அவர்களுக்கும் எந்த தீங்கு நேரிடாதபடி, அவர்களையும் என் கையிலிருந்து யாரும் பறிக்காதபடி நான் ஜெபம் பண்ணுறேன்றார். வாசிக்க தான் நேரம் இல்லை எனக்கு. 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய தாயின் கற்பத்தில் நம் உருவாகும் முன்னதாகவே நம்மை அவர் அறிந்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை என்னையும் அவர் மார்க் பண்ணிட்டார். இவன் என்னுடையவன் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. கவலைப்படுறவங்களுக்கு, பாரப்படுறவங்களுக்கு, ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த தேவை சந்திக்கப்படுமோ, நான் என்ன ஆவேன், அமிழ்ந்து போவேனா, ஒன்றும் இல்லாமல் போவேனான்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் பேர் அவருக்கு தெரியும். பேர் சொல்லி அழைக்கிறாராம். தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி வெளியே கூப்பிடுறாராம். அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். என் பேர் அவருக்கு தெரியும். பரலோகத்திலே என் பேர் தெரியும், உங்கள் பேர் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க என் பேரை யாருக்கு தெரிய போகுதுன்னு. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் பேரையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்றார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். அன்னைக்கே உங்களை பார்த்துட்டார். வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வருவேன். நாளைக்கு ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு நம்மளை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இன்னைக்கு இல்லாத அந்த ஆடுகளையும் நான் காண்கிறேன், அதை கொண்டு வருவேன்றார். என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க. சிலுவையில் தொங்கும்போது நம்ம தான் அவர் மனசில் இருந்தோம். அதை காமிச்சோம் போன வாரம். 22ஆம் சங்கீதம் சிலுவையை குறித்த சங்கீதம் அதில் பார்த்தோம். சிலுவையில் தொங்கும்போது உங்களையும் என்னையும் அவர் மனசில் வச்சுட்டு இருந்தார். உங்களையும் என்னையும் எண்ணி பார்த்தார். யோசித்து பாருங்க. அதனால தான் இறங்கி வரல. ஏன்னா ஏதோ அன்னைக்கு அவரை பின்பற்றிட்டு இருந்தவங்க நிமித்தமாக இல்லை, உலகம் முழுவதும் இருந்து அவரை பின்பற்ற போகிற கோடான கோடி மக்கள், ரட்சிப்பை பெற போகிற கோடான கோடி மக்களை எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்த்ததுனால தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்ன அடித்தாலும், என்ன உதைச்சாலும், என்ன காரி துப்புனாலும், எப்படியெல்லாம் அவரை இம்சை பண்ணாலும், தொங்கி கடைசி சொட்டு ரத்தம் விழுற வரைக்கும் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆண்டவரே ரட்சிப்புக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் முடிக்கிறார். முடியாமல் ஒன்றும் சாகலை அவர். ஒன்றும் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாகலை அவர். வேலையை முடிச்சுட்டு சாகுறாரு. முடிந்தது அப்படிங்கிறாரு. ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு செத்தார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், என்ன ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா, என்ன தெரியுமா, நான் ஜெபம் பண்ணுறேன் அவர் கேட்குறாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க சிலர். நான் சொல்கிறேன், உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அறிஞ்சிருக்கிறாரு. உங்களை பற்றி அன்னைக்கே எண்ணி பார்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. உங்களுக்காக தான் சிலுவையில் தொங்கினார். உங்களுக்காக தான் கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் தொங்கி ஜீவனை கொடுத்து முடிந்ததுன்னு சொல்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை எல்லாம் உண்டாக்கி நம்மளெல்லாம் இங்கே உள்ளே கொண்டாடுறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணார். அப்போ நான் சொல்கிறேன், அதனால தான் நான் நம்புகிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் நம்புகிறேன், என்னை காப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் நம்புகிறேன், என்ன அவருக்கு தெரியும்னு நம்புகிறேன். அதனால தான் நான் நம்புகிறேன், எனக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு குறைவும் ஏற்பட போகிறது இல்லைன்ற நான் நம்புகிறேன்.